தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் கை ஓங்கி நிற்கிறது. ஏசாயா 26:11. கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஜெபிப்போம். கண்மலையும் மீட்பருமாகி எங்கள் அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த காலையிலும் கூட உம்மை துதிப்பதற்கு, உம்மை ஸ்தோத்தரிப்பதற்கு நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உலகத்துக்குள்ளே கடந்து போகும் பொழுது பலவிதமான உபத்திரவத்தினாலே நாங்கள் உழன்று போகாதபடிக்கு உம்முடைய கை எங்களுக்கு ஓங்கினதாய் இருந்து பாதுகாத்து உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவனுடைய வல்லமை எங்களை சூழ பாளையமுறைக்கு பாதுகாத்து கொள்ளுகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவன் தம் வல்ல கரத்தினால் நம்மையும் நாம் வாழும் இந்த உலகத்தையும் படைத்திருக்கிறார். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். தேவனுடைய கை ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கும் ஆற்றல் கொண்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது கர்த்தர் அவர்களை வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்பதை அறிய முடிகிறது. எகிப்தின் வல்லமையை கூட தேவனுடைய கை எளிதாக குலைத்து போடுகிறது. இப்படிப்பட்ட வல்லமையின் கரங்களை நாம் பல நேரங்களிலும் உணராது போகிறோம். காரணம், பாவத்தில் மூழ்கி போகும் போதும், இருதய கடினத்தின் போதும், பெருமையும் அகந்தையும் நமக்குள் குடிகொள்ளும் போதும், இயேசுவை பற்றிய விசுவாசம் நம்மில் குன்றி போகும் போதும் தேவனுடைய ஓங்கிய கையையும் புயத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. பிரியரே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கும்படியாக மோசே மற்றும் ஆரோனையும் அனுப்புகிறார். தம்முடைய ஜனங்கள் தேவனை ஆராதிக்க விட வேண்டும் என்ற போது பார்வோன் இருதயம் கடினமானதால் கர்த்தர் 10 வாதைகளால் அவர்களை கண்டிக்கிறார். இறுதியில் பார்வோன் பயந்து இஸ்ரவேலரை விடுவித்தான். இதனால் தேவனுடைய வல்ல கரம் தன் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார் என்பதை அறிய முடிகிறது. இந்த உண்மையை இன்றும் நாம் உணராமல் அறியாமல் இருக்கிறோம். எனவே தான் கர்த்தர் கூறுகிறார், உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து அறிந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் நிற்கிறது என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்தில் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.